அண்ட் இந்த பேட்டர்ன் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வந்து நம்மளுடைய மேக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுங்க. இது உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால ஃபியூச்சர்லாம் உங்களுக்கு மேக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டர்ன் திங்கிங் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் தேர் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். இது பண்றதுக்கு அகைன் 2 ஈஸி டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஈஸி டெக்னிக் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து கொண்டு வாங்க. ஒரு காயின் இன் ரவுண்ட் ஷேப், அதுக்கப்புறமா ஸ்பூன்ஸ், அதுக்கப்புறமா ஸ்கொயர்ல இருக்கிற மாதிரி. ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை கொண்டு வந்துட்டு நீங்க ஒரு பேட்டர்ன் போடுங்க. இப்போ 2 ஸ்பூனுக்கு அப்புறமா ஒரு காயின் வருது, திருப்பி 2 ஸ்பூனுக்கு அப்புறமா ஒரு காயின் வருது, அப்புறம் 2 ஸ்பூன் வச்சுட்டு நீங்க அப்படியே விட்டுறணும். குழந்தைகிட்ட கேட்கணும் இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பேட்டர்ன் திங்கிங். இது நீங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் உங்க வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சே பண்ணலாம். அண்ட் அதை தாண்டி 7 வயசு இருக்கிற குழந்தைங்க கிட்ட 2, 4, 6 இப்போ அடுத்து என்ன வரும் அப்படிங்கறது கேட்கலாம். நீங்க பண்ணும்போது டே 1 சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் டெமோ பண்ணி காட்டுங்க. அதாவது நீங்க ஒன்னு விளையாடி காமிங்க. இப்ப பாரு இதுக்கு அடுத்து என்ன வரும், அம்மா காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி வச்சு காமிங்க. அண்ட் உங்க வீட்டுல இன்னொரு சிப்ளிங் இருக்காங்க, இல்லைன்னா அவங்க அப்பா கூட வராங்கன்னா நீங்க 2 பேரும் ப்ளே பண்ணிட்டு தேர்டா அந்த குழந்தை ப்ளே பண்ணும்போது ஈஸியா அதை கிராஸ் பண்ணிக்கும்.